நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க. சிபிஐக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு போகிறத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சுருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. வரலை அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இல்லை, ட்ரம்போட. போலீஸ் மேலே தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரித்து முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா? 5 மாவட்டங்களில் கடந்து 6வது மாவட்டமாக கரூர் பகுதிக்கு வரும்போதே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படலாம் சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சதுனால உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாற்றினீங்க? சிஎம் மீட்டிங் பண்ணிருக்கா, அதோட க்ரௌடாக இருக்கலாம் சொல்லி சொல்லலாம். நீங்கள் அது ஒரு எல்லா அரசியல் கட்சியோட இதுதானே? அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரி தான். அது மாதிரி தான். பிடியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை, என் கேள்வி சரியாக இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க. நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது, அந்த குற்றத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்மந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதில் விசாரிக்க வேண்டியது இல்லை. அது வெளிப்படையாக தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? எல்லா கட்சிகளும் எப்பவுமே களத்தில் வந்து அனைத்து நிலையிலும் பிடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? இல்லை, நம்ம 98% நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டோம். தேர்தல் வந்தால் 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்கூட்டியே அவ்வளோ அமைச்சர் சொல்லியிருக்காங்க. கட்சி அமைச்சு எப்படி பார்க்குறோம்? அப்போ 200 இடத்துல நாங்கள் தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். 98% நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் 6 மாதம் தானே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிழிச்சு வச்சுக்கார மாதிரி பேசிட்டு அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமாக வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல். அதில் போய் பேசிட்டு கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.